ஹலோ யூஎஸ் நண்பன் மிஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒருத்தன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளேயும் அவனோட தாவு தீர்ந்துருது. ஒவ்வொரு வாட்டி ஒரு கண்டென்ட்டை எடுத்து அது உங்ககிட்ட எப்படியாவது நல்லா புரிகிற மாதிரி இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரி கொடுக்கணுன்னு ஆசைப்படும் போதெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு. அதுவும் இப்போ மதன் கௌரி மாதிரி ஆளுங்கன்னா பரவாயில்ல, பல கண்டென்ட்டை போடாப்புல எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நம்மளுடைய சேனலில் விஜய் பற்றி போட்டால் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுலேயும் விஜய் பற்றி ஏதாவது பாலிடிக்ஸ் சம்மந்தமாக போட்டோம்னா அதை ரொம்ப கம்மியாக பார்ப்பீங்க. படத்தை பற்றி ஏதாவது பேசணும்னா கொஞ்சம் ஆர்வம் பார்ப்பீங்க. இதே மென்டலான்ஸை கலாய்ச்சி அதிகமாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்மையாக பார்ப்பீங்க. ஐ நோ யுவர் எப்படி சொல்கிறது, உங்களுடைய நாடி துடுப்பு நரம்பு எல்லாமே மென்டலான்ஸை கலாய்க்கிறது மூலிமா நீங்கள் குஷியாகிறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனால் அதற்கான கண்டென்ட் இட்ஸ் வெரி ரேர், வெரி 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 ரேர். அப்படிப்பட்ட ரேர் சூழ்நிலையிலும் எப்பயாவது ஒன்று அத்தி பூத்த மாதிரி ஒரு சில கண்டென்ட் மாட்டோம். அப்படி ஒரு கண்டென்ட் தான் இப்போ ட்விட்டர் பக்கத்தில் டெஃபினேஷன் ஆஃப் மென்டலான்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. அதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஐயோ, எனக்கு அந்த வீடியோ நினச்சி பார்க்கும் போதே சிரிப்பாக வருது. என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் வீடியோ. எந்த அளவுக்கு அறிவி ஜீவியாக இருக்காங்கன்னு இப்போ நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து ஆனந்தப்படுது. ஸ்கிரிப்ட் ரீரைட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ண முடியும்? நீங்க ரீரைட் பண்ணி ஷூட் எடுக்க முடியும்? என்ன டைம் இல்ல, ஒரு மாசம் தான் இருக்கு. நம்ம வந்து 10+10 செட் பண்றோம். நான் பந்தயங்கட்டி சொல்றேன், கொடுக்குறான் பிளாக் பேர் பந்தயங்கட்டி சொல்றேன். ட்ரெய்லர்ல அவன் விஜயகாந்தோட கேரக்டர் சிவகார்த்தோட கேரக்டர் ரிவீல் பண்ண மாட்டான். ஆனா இப்போ நீங்க பார்த்த வீடியோ இருக்குல்ல, இது வந்து 2K கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட முக்கியமாக ட்விட்டர் யாரெல்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்களோ இதில் இந்த ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு லைவ் சேட் இருக்கும். அதோடைய ஒரு கிளிப்பிங்கை தான் நம்ம தம்பி ட்விட்டரில் எடுத்து இந்த மாதிரி மென்டலெல்லாம் நம்ம கேட்டகரியில் இருந்தால் என்ன அடிச்சு துரத்தி போண்டா அப்படின்னு போட்டிருந்தாப்புல அவருடைய கமெண்ட் செக்ஷனில். எனக்கு இதை பார்த்தோன்னே எவ்வளோ அறிவுஜீவியாக இவங்கெல்லாம் இருக்காங்க இன்னமும் தமிழ்நாட்டில். கொஞ்சம் கூட வளரல, மூல வளர்ச்சி குன்றியவர்கள் லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் சேர்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் தான் இது. ஏன்னா படம் எடுத்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி இப்போ யூகே யூரோப் சைடெல்லாம் டிக்கெட் சேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் ஒரு அக்கா உட்காந்துக்கிட்டு படத்தை வந்து இனிமேல் ரீமேக் பண்ணுவாங்க, இனிமேல் வந்து ஷூட் எடுத்து அதை வந்து ரீரைட் பண்ணுவாங்களாம். அதில் ஏதோ ஒரு புத்திசாலி மாதிரி ஒருத்தர், அதுக்கெல்லாம் எப்படி சான்ஸ் இருக்குது? ஒரு மாதம் தானே டைம் இருக்குது. அந்த வெண்ணையை தாண்டா சொல்கிறேன், ஒரு மாதம் கூட இல்லைடா, அதோட கம்மியாக தாண்டா இருக்குது. அதுக்குள்ளே எப்படா எடுத்து மாற்றுவாங்க. அதில் இவர் வந்து இன்னொருத்தர் நாம் வந்து வார் 10ல் செட் பண்ணி வச்சா அவங்க -50ல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு? சஸ்பென்ஸ் ட்ரை பண்ணுறது. குழம்புறீங்களே, சாவுறீங்களே, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் புலம்புறீங்களே. இதுதான் எங்களுக்கு வேணும், இதுதான் எங்களுக்கு வேணும், இதை தான் எதிர்பார்த்தாரு தளபதி. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கோட் படத்தில். உங்களை புலம்ப விட்டுட்டாரு. ஐயோ புலம்புறாங்க, ஸ்பேஸில் உட்காந்துட்டு புலம்புறாங்க. இந்த படம் என்னவா இருக்கும், இல்லை இந்த படத்தை எப்படி ட்ரோல் பண்ணலாம், இந்த படம் இதுவாக இருந்தால் அதுவாக இருக்குமா அப்படின்ற நிறையா பேசியிருக்காங்க. நம்ம 2-3 அதில் வந்து கிளிப்பை மட்டும் எடுத்து தான் இப்போ நான் பேச போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு கிளிப் தான் இது. இதில் யாரும் தெரில, அந்த மகளிர் அணி தலைவி அவங்க வேற உட்காந்துக்கிட்டு ரொம்ப அறிவிச்சியா இதை தூக்கி அப்படி போடலாம், அதை தூக்கி இப்படி போடலாம். ஏமா இதென்ன நீ வீட்டில் காய போடுற துணியா? இந்த துணி காயலைன்னா தூக்கி கொஞ்சம் வெயிலில் போடு, அந்த துணி காஞ்சிருச்சு தூக்கி உள்ளே போடுஞ்சிட்றதுக்கு. இது படமா, ஷூட்டிங்மா, ஏஐ டெக்னாலஜி, சிஜிஐன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. உங்கள் ஆளுங்க மாதிரியா முகத்தில் மேக்கப் போடுறதுக்கே நீங்களாம் சிஜி போடணும், வயசான தோட்டத்தை மறைக்கிறதுக்கு. இது அந்த காலத்துலேருந்தே நடக்கிற ஒன்று தான். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் இருக்கிறவரை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி காட்டலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஐயோ இந்த மென்டலாம் புரியாது, பட் திஸ் இஸ் த ஃபன் மூமெண்ட் ஃபார் அஸ். எந்த அளவுக்கு இவங்களாம் அறிவுஜீவியாக இருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு படம் ஒன்று வருது, அதுவும் வந்து ஒரு தமிழ் நடிகர் நடிக்கிற படம். அந்த படத்தை எப்படி ட்ரோல் பண்ணி எப்படி அழிக்கலாம், யாருக்காக? அதுவும் எதுவுமே செய்யாத எங்கேருந்தோ வந்த ஒரு கன்னடம் கிடையாது, ஆக்சுவலி ஒரு மராத்தி கன்னடாக்க வந்து செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து சொந்த ஊரும் கிடையாது, சொந்த பேரும் கிடையாது, சொந்த ஒரு மசரும் கிடையாது. இங்கே உட்காந்து குப்பை கொட்டுற ஒரு வந்தேரி நாய்க்கு இந்த நாய்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்குதுன்னா என்னத்த சொல்றது? சரி வாங்க அடுத்த விஷயம் அப்படியே பார்த்துட்டு வருவோம். வந்து சின்ன விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் ட்ரைலர்ல விட்டுருவோம். பந்தயங்கட்டி சொல்றேன், கண்டிப்பா சின்ன அட்ராக்ட் பண்ணும்ல. ஏன்னா பாட்டு எதுவுமே க்ளோ ஆகல. என்னதான் நீங்க வந்து இந்த சங்கர் மெத்தட், சங்கர் என்ன பண்ணுவாப்லனா ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயங்கள் விடுவாப்ல. ஆனா அதையும் தாண்டி படத்துல சில வச்சிருப்பாப்ல. நான் சொல்றது இந்தியன் 2 சொல்லல, நான் மத்த படங்களை சொல்றேன். இந்தியன் 2 மட்டும் வெட்டி எறிஞ்சிருங்க, மத்ததெல்லாம் ஓகேவா? அது இன்கிரபர் வச்சு அடிச்சிருங்க. வீடியோ கேம் மாதிரி இருக்குமோ கதை? ராவணன் பாத்தீங்களா? நீங்க விளையாடுறீங்க, அவுட் ஆவறீங்க. இல்ல அப்படியே எடுத்துக்கோ. அவன் வீடியோ கேம்க்கே போனாலும் இல்ல, அவன் வீடியோ கேம்க்கே போட்டுமே. அப்ப நான் ராவணன் தான எடுத்து போட்டு அடிக்க முடியும். ஆமா அதேதான். ராவணன் அங்கேயே வந்துச்சுல, அத வச்சு செய்யலாம். ராவணன் என்ன வீடியோ கேம் விளையாண்டுருப்பான், அந்த கேரக்டரைசேஷன் அப்படியே சர்வர் மூலமா ஒரிஜினலா வர மாதிரி உனக்கு ஃபார்ம் பண்ணிருப்பானுங்க. அதான் ராவணன் படம். அப்ப ராவணன் காப்பி அடிச்சு வச்சிருக்கியா? இந்த சீனை பாருங்க, சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து ட்ரைலர்ல விட்டுருவாங்க.
இவர் வந்து பந்தயம் வேற கட்டுறானா. ஏன்டா பரதேசி, இதுக்கு நீ ஏன்டா பந்தயம் கட்டணும்? அது நடக்கிற விஷயம் தானே. அதை கூட செய்யாமல் எப்படி ட்ரைலர் விடுவாங்க? ட்ரைலரில் விஎஃப்எக்ஸ் வரலாம், விஎஃப்எக்ஸ் இல்லாத சீன் வரலாம், விஎஃப்எக்ஸ் அதாவது நீ சொன்ன மாதிரி விஜயகாந்தோ இல்லை சிவகார்த்திகேயன் இவங்க கூட வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்றா. ட்ரைலர்ன்றது என்ன? ஒரு படத்துடைய சுவாரஸ்யமான காட்சியில் கட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷமோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ட்ரைலர். அப்போ அதில் என்ன கொடுக்கணும்னு டேரக்டர் தெரியாதா? இவங்கெல்லாம் நம்ம உட்காந்து படம் எடுக்கிற மாதிரி நாங்க இதிலே உட்காந்து பேச தெரியல எங்களுக்கு. அதுலேயே அந்த அக்கா மகளிர் நீ தலைவி, ஐயோ அந்த அக்கா யாருன்னு தெரியல எனக்கு. அவங்க வந்து வீடியோ கேம் மாதிரி படம் எடுத்துருப்பானா? அறிவு இருக்காது எங்களுக்கு. வீடியோ கேம் கான்செப்டே படம் கதை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் வீடியோ கேமே வர ஆரம்பிச்சது. அப்புறம் வீடியோ கேம் மாதிரி படம் எடுப்பாங்களா? இவர் உடனே எங்கே போயிட்டார்? ரா1 போயிட்டார். ஷாருக் கானுக்கு போயிட்டார். ஷாருக் கான் படத்தில் ரா1 அதில் கூட வந்து இந்த ரோபோட்டை வந்து யார் எந்த ரோபோட்டை வந்து ஒரு சீனில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால உடனே அவனை அங்கே தூக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, ஊரில் இருக்க மொத்த மென்டல் அங்கே தான் இருக்காங்க போல இருக்கே. எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாரு நம்ம தளபதி? இந்த மென்டல்ஸை கூட்டத்தை முதல்ல ஒழிச்சு கட்டணுமே. ஏண்டா ஓரளவுக்கு மென்டலாக இருந்தால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த குரூப் இப்படி மென்டலாக இருந்தீங்கன்னா இப்பட்றா எனக்கு புரியல. என்னமோ பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் என்ன பண்ண விரும்புகிறாங்க அவங்களுக்கே தெரியல. எப்படியாவது இந்த படத்தை டவுன் பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. இப்போ லியோக்கு ஹைப் கொடுத்து அந்த படத்தை வந்து எப்படியாவது டவுன் பண்ணுறதுக்கு அதில் இருந்த ஒரு சீக்வன்ஸை எடுத்து வச்சு தொலை பண்ணிட்டாங்க, மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எந்த சீக்வன்ஸ், அந்த நரவழியில் ஒரு சீன்ஸை அந்த மாதிரி இந்த படத்துக்கு, அதாவது எப்படி இது என்னன்னா, கோட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது இந்த படத்தோட காப்பி, அது இந்த படத்தோட காப்பி, அது அந்த படத்தோட காப்பின்னு உலக அளவில் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு உங்கள் ஆள் படம் வந்தால் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுடா. ஏன்னா அது கண்டிப்பாக அவர் நினச்சா ஏதோ ஒரு படத்தோட காப்பியாக தான் இருக்கணும். கூமுட்டைங்களா அது கூட அவங்க புரிய மாட்டேங்குது. இப்போ வேட்டையன் வரப்போகுது, என்னவா இருக்க போகுது? அடுத்து கூலின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது என்னவா இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜெயிலர் எதோட ரீமேக்கு? ஜெயிலர் படத்தோட ட்ரைலர் வரும்போதே சொல்லிட்டு அது பாஷாவோட ரீமேக் தான்டா, அதில் ஒன்றுமே மாட்டுக்கிறது இல்லை அப்படின்னு அப்படி தான் எடுத்து வச்சுருந்தாங்க படத்தை. ஏண்டா எங்காவது தளபதி படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் தேட வேண்டியிருப்பாரு. ஆனால் ஒன்றுடா, உங்களை எல்லாம் மூலமழுங்கி போய் முட்டாளாக வச்சுருந்த ரஜினிக்கு முன்னாடி கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, தேடுதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எங்கள் தளபதி மெனக்கட்டுறாரு பாருங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி. மென்டல்ஸ் இவங்க மென்டல்ஸ் தான், மாறப்போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது? மென்டல்ஸையும் வைத்தியம் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கே. சரி, இப்படி வச்சுருமே, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், முன்னாள் ராணுவ வீரர், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அது மூலமா வந்து தான் என்ன சொல்றது, தான் இழந்த வாழ்க்கையை மறுபடியும் மீட் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு. அதுக்கு வந்து தான் பையனை வச்சு ட்ரை பண்றாரு. அது ஏதோ ஒன்று ஒரு சைஃபை, ஒரு சயின்டிஃபிக்கா ஏதோ ஆராய்ச்சி ஒன்று பண்றாருன்னு வச்சுப்போமே, அது நியூவா மாறிடும். ஆமாமா. ஓகேவா? இல்ல நான் புதுசா நாட்டுக்கு ஏதோ ஒன்று, இந்த தேசத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்றான். அது மூலமா வந்து குளோனிங் பண்றான். அந்த குளோனிங் மூலமா இது என்னன்னா, ஒரு மிஷினா ஒன்று பண்றதுக்கு பதிலா உயிர் உள்ள ஹியூமனாய்ட் ரோபோட்டா ஒன்று ரெடி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எந்திரனா வந்துடும். ஆமா, எப்படிப்பட்டாலும் இவன் கெடா. இப்போ இந்த கிளிப்பிங்கை பார்த்தோன்னே கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவங்க ஃபுல்லாக தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கோட் படம் எப்படி வரப்போகுது, வந்தவுடனே அந்த படத்தை எந்த படத்தோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. தூங்க விடாமல் தொல்லை பண்ணி வச்சுருக்காங்க விபியும் இவனும். ஓகேங்களா? முதல்ல விபி தான் சொல்லணும். ஏன்னா அந்த தானே படத்தோட டேரக்டர், அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கே தெரியல. இவங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு கொஞ்சமாக உங்களை இருக்குது. இவங்க சுத்தமாக இல்லை. இருந்தாலும் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. ஒருத்தன் டக்குன்னு கேட்டால் நியூ படத்தோட கதை எடுத்து இங்கே சொல்லுவோம், இல்லைன்னா எந்திரன் படத்தோட கதை எடுத்து அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா ரா படத்தை எடுத்து இப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டு மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்றுன்ற மாதிரி கடைசியில் இவங்க எல்லாம் பல்ப் வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் மாட்டுக்கிறதே கிடையாது. சரி, ஒரு விஷயம் வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னா, நீ படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து, நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டாடு, யாரும் உன்னை மறுக்க போகிறது கிடையாது. உன்னுடைய ரசிகர், உன்னுடைய ஹீரோ வந்து நீ கொண்டாடி, அவர் வந்து அவர் தான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 1, அதுக்கு சூப்பர் ஸ்டார், மஸ்டர், மட்டன் என்ன வேணால் சொல்லிக்கிங்களா. ஆனால் மேட்ரு என்னென்னா, எல்லாத்துக்கும் மேலே எங்கேயோ போயிட்டுருக்காரு அவருக்கு. இதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது. ஏன்னா இப்போ கோட் புக்கிங்லாம் ஓப்பன் ஆகி இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி படம் ஓப்பனிங் ஆகிடுச்சா? என்னைக்காவது ரஜினி படத்துக்கு எங்கேயாவது அப்படி ஓப்பன் ஆகிருக்கா? டிக்கெட் 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் ஓப்பன் ஆனாவே இங்கே யூஏயில் பாதி தேட்டர் காலியாக தான் இருக்குது. டிக்கெட் ஃபுல்லாக மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்னத்தை சொல்கிறது, ரொம்ப பாவம். உண்மையை சொல்ல போனால் நான் இவங்களுக்காக இறக்கப்படுறேன். ஏன் தெரியுமா? 73 வயசுலேயும் ஒரு கிழவனுக்காக உட்காந்து முட்டு கொடுக்குற இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பான். அதுலேயும் ஒருத்தர் மூச்சு முட்டை பேசுகிறான் பாருங்க. அவன் தான் வந்து அந்த ஒற்றை ஸ்பைஸை வந்து நடத்துகிறான் போல, யாருக்கு தெரியும். அப்படியே ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அதாக இருக்கும், இதாக இருக்கும். எரும மாடு இந்த மூலையை கொஞ்சம் நல்லா வேற எங்கேயாவது யூஸ் பண்ணுறா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வருவேன். இந்த ஸ்பேஸில் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்குறேன். மேபி சொல்ல முடியாது, இவனை வந்து ஃபாலோ பண்ணுறதுல பல பேர் இருப்பாங்க. நம்ம தலைவர் ஃபேன்ஸ்லேயே பல பேர் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்து என்ன பேசுகிறேன், எது பேசுகிறேன் அப்படின்னு. நீ இதை தாண்டா எடுத்து வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இதான் நான் பார்க்கல. தன்னம்பான மிஸ் நமக்கு ட்விட்டருக்குள்ளே போனால் கண்டென்ட் கிடைக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு உள்ளே போனேன். 2 நிமிஷம் கிளிப்பை எடுத்து ஒரு தம்பி ஷேர் பண்ணி வச்சிருந்தாப்புல, அப்படியே அல்வா துண்டு மாதிரி தூக்குனேன்னா
மேட்ரு கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேன்ஸுக்கு சாரி நம்ம ரசிகர்களுக்கு நம்ம தம்பி தங்கிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணுமேனு ஆசைப்பட்டு இந்த வீடியோஸ் எடுத்து போட்டேன். இவங்களை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பேன் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த படத்துக்கு புலம்புறாங்க, இன்னும் ஒரு படத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு அதெல்லாம் புரியல மென்டல்ஸ். அதுக்கப்புறம் இவங்களாம் ஸ்லீப்பர் செல்லில் போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம துப்பாக்கி படத்தில் தளபதி சொல்கிறார், தேர் ஆல் ஸ்லீப்பர் செல்ஸ் ஆஃப்டர் 69 மூவி. தளபதி பாலிட்டிக்ஸ் வந்துடுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ ரஜினி யார் கூட கம்பேர் பண்ணுவீங்க? அஜித் கூட கம்பேர் பண்ணுவாங்களா? இல்லை சிவகார்த்திக் கூட கம்பேர் பண்ணுவீங்க? யார் கூட கம்பேர் பண்ணுவீங்க? யார் கூட கம்பேர் பண்ணி முட்டு கொடுப்பீங்களா? இல்லை அந்த டைமில் உசுரோட இருப்பாரா இல்லையா வந்தாலே? கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லை, நாலேஜ் இல்லை. எனியோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி சில மென்டல்ஸ் தேவைப்பட தான் செய்கிறாங்க. அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்ஜாய் திஸ் வீடியோஸ். யூ another video. Love you all. Take care. Bye bye.